أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين ربما يود الذين كفروا لو كانوا مسلمين. تلك آيات الكتاب وقرآن مبين. இது வேத வசனங்கள் தெளிவாக ஓதப்படக்கூடிய வசனங்களாகும். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். நாளை மறுமையில் இறைவனை நிராகரித்தவர்கள் ஆசைப்படுவார்கள், நாம் முஸ்லிமாக ஆயிருக்க வேண்டியிருந்தது என்று அவர்கள் அன்றைய நாள் நினைத்து பார்ப்பார்கள். இது அல் ஹிஜ்ர் என்ற 15வது அத்தியாயத்துடைய 1, 2 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றார். 15வது அத்தியாயத்துடைய ஒரு துவக்கமாகும் ஹிஜ்ர். இந்த அத்தியாயத்துடைய பெயர் ஹிஜ்ர். ஹிஜ்ர் என்பது ஒரு சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த ஒரு பகுதிக்கு பெயர் தான் ஹிஜ்ர். அந்த மக்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 80வது வசனத்திலிருந்து ஒரு 4 வசனங்களிலே குறிப்பிடுகின்றான். ஆகையினால் இந்த அத்தியாயத்திற்கு அந்த சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஊர் பேரையே வைக்கப்பட்டிருக்கின்றது, ஹிஜ்ர் என்றார். இது அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், இந்த வேதம் இருக்கின்றது, இது தெளிவான வேத வசனங்களாகும், இறைவனுடைய வசனங்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி சந்தேகப்படக்கூடிய எந்த ஒரு சட்ட திட்டங்களும் இதில் கிடையாது. மனிதர்களுக்கு தெளிவாக வழிகாட்டக்கூடிய ஒரு இறை வேதம், ஒரு நூல். இதை நம்பி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அங்கு நீங்கள் கை செய்யப்பட மாட்டீர்கள். அப்போது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதர் இந்த பூமியிலே வாழும் பொழுது என்ன செய்கின்றார்? படிக்கின்றார், கல்வியை கற்றுக்கொள்கின்றார், சம்பாதிக்கின்றார். எதற்காக வேண்டி? ஃபியூச்சர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான. ஃபியூச்சர் என்பது நமக்கு தெரியுமா? எப்ப மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதை கற்பனை செய்து கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? படிக்கின்றோம். அதை கற்பனை செய்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? வாழ்கின்றோம். அதற்காக சிரமப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம், பணத்தை திறக்க நினைக்கின்றோம், கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதெல்லாம் பின்னால் நடக்கக்கூடியது, இது நமக்கு தெரியவே செய்யாது. ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு நிலையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், மறுமை நீங்கள் இப்படி ஒன்று இருக்கு நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான். மறுமைன்னு ஒண்ணு இருக்குது. அது மாதிரி இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப வறுமையில் இருப்பீங்க. வறுமையை போக்குறதுக்காக வேண்டி அது போகுமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்ம கல்வி கற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அது நமக்கு தெரியாது. ஆனால் கல்வி இருக்க வேண்டும். அப்ப இது ஒரு பரீட்சை கூட மாதிரி ஒரு அழகான விளக்கத்தை எல்லாம் சொல்லியிருந்தான். நாளை வறுமையில நீங்க முஸ்லிம் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று இருப்பார்கள். அப்பொழுது நீங்க நினைத்து பார்ப்பீர்கள், நாமளும் முஸ்லிமாக ஆயிருக்க கூடாதா என்று நீங்கள் ஆசை வைப்பீர்கள். அல்லாஹ் சொல்லினார், ருபமா யவத்துல்லதீன கஃபரு. காஃபிரான மக்கள் ஆசை வைப்பார்கள், அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள், எப்படி லவ் கானூ முஸ்லிமோ, நாம் எல்லாம் முஸ்லிமாக ஆயிருக்க கூடாதா? படிக்கும் பொழுதே காலத்தில் என்ன செய்யணும்? அந்த காலத்தை வீண்வயம் செய்துவிட்டு எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகிவிட்டார்கள், நாம் மட்டும் என்ன செய்ய ஃபெயில் ஆகிட்டோம். ஒரு கடையில வேலை செய்யக்கூடியவர்கள் வேலையுடைய நுட்பங்களை அதை கற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்? தொழிலை அடுத்து ஆரம்பிக்கின்றார், முயற்சி செய்கிறார், அடுத்தடுத்து அவர் வாழ்க்கையை முன்னேறி கொண்டே இருக்கின்றார், செல்வத்தை பெற்றுக் கொள்கின்றார். ஆமா, என்ன காசை சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்து தொய்வு ஏற்பட்டால் அந்த விளைவை எப்படி சந்திப்பார்? தன் வாழ்க்கையிலே பின்னால் அவர் சந்திப்பார். ஆக பின்னால் நீங்கள் கை செய்யப்படக்கூடாது என்பதற்காக எப்படி இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களில் சில முயற்சிகள் நீங்கள் செய்து அந்த முயற்சியின் மூலியமாக நன்மையும் நல்லதையும் எதிர்பார்க்கின்றீர்களோ, அது ஒன்று நாளை மறுமை என்று ஒன்று இருக்கின்றது, ஒரு மறு உலக வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? இப்படி ஆயிட்டமே என்று நினைக்க கூடாது. குர்ஆன் இது சம்பந்தமாக நிறைய இடங்களிலே நாளை மறுமையிலே அவர்கள் புலம்புவார்கள். எப்படி? இது நரகத்திற்கு முன்பு நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்வார்களாம், யா லைத்தனா நுரத்து வலா நுகذிபு பிஆயாத்தி ரப்பினா. எங்களுடைய இறைவனுடைய வசனங்களை நாங்கள் பொய்யாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே.
நாங்கள் பொய்ன்னு கூறிட்டோமே என்று அப்பொழுது என்ன செய்வார்கள், நினைத்து நரகத்தை முன்னால் நின்று கொண்டிருக்கும் போது இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். உனக்கு உறுதினல் மூமினி, நாங்களும் மூமின்களாக ஆயிருக்க வேண்டியிருந்தது என்று அப்பொழுது என்ன செய்வார்கள், புலம்புவார்கள் என்று குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் எல்லாம் குறிப்பிடுகின்றார். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்தேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக